சார் இப்போ ரெகுலரைஸ் பண்ணுறதுன்னா சட்டத்திட்டங்கள் சொன்னீங்க. எந்தெந்த இது ரெகுலரைஸ்டான வழிமுறைகள் என்னென்ன சார் இருக்குது? இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பில்டிங்ஸ் வந்து அதை சரி பண்ண முடியும், உடச்சி சரி பண்ண முடியும். இல்லைனா ஒரு சில ரெகுலரைசேஷன், ஒரு பக்கம் வந்து ஜன்னலே இல்லாமல் இருக்குது, ஒரு காற்றோட்டம் இல்லாமல் இருக்குது, அது ஜன்னல் வச்சு அந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாததை நீங்கள் இடித்து டெமாலிஷ் பண்ணி தான் பண்ணி ஆகணும்னா அதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சார் இந்த தீர்ப்பின்படி வந்து இந்த நகராட்சி அமைப்புகள் இதெல்லாம் என்ன பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்குது சார்? நகராட்சி, கார்ப்பரேஷன் இவங்கெல்லாம் வந்து அதை அதிகாரிகள் கண்ணுங்கருத்தமாக பார்க்கணும். ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா கட்டும்போதே அது அப்ரூவல் இருக்கா அப்படின்றத முதல்ல பார்த்து, சப்போஸ் அப்ரூவ்டு இல்லாமல் அவங்க கட்டுறாங்கன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அதை விட்டுட்டு அவங்கள ஃபுல்லாக 10 மாடி கட்டினதுக்கப்புறமா திருப்பி இருக்கிற மக்களுக்கு, பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸு, எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸு, அதை கட்டுறவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு அவங்களுடைய மெத்தனை போக்கும் இதை முக்கியமான காரணமாக நான் சொல்கிறேன். இது தவிர்த்து ஒரு சில நேரங்களில் வேறு மாதிரி ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் எல்லாம் அப்ரூவல் வாங்கி கட்டுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு அதிகாரி வந்து இல்லை இது வந்து வேறு மாதிரி இருக்குது அது மாதிரி சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு, பணம் பிடுங்கிறது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல வழக்கறிஞரை பாருங்கள், அவர் மேலே வழக்கு தொடுங்க, நீங்கள் வந்து அதில் வின் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அப்ரூவலுக்கு போகிறீங்க, ஆனால் அப்ரூவலே கொடுக்காம உங்களை தட்டி கழிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துலையும் நீங்கள் நல்ல ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா தாராளமாக எங்களை அணுகலாம். உங்களுக்கு உதவி செய்கிறது காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.